2000 3500 வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுல ஆல்மோஸ்ட் 208 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இன்னும் நெறைய பேரையும் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கடைசில பார்த்தா என்ன பண்ணிட்டாங்கன்னா, குரூப் முடிச்சு தூக்கிட்டாங்க. இந்த வீடியோ எத பத்தின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டைட்டில்ல பார்த்திருப்பீங்க. ஒரு ஸ்கேம் பத்தி தான். பெர்சனலா எனக்கு நடந்தது. நான் வந்து இந்த ஸ்கேம்க்கு வந்து எதுவும் ஆகல. நான் வந்து காசெல்லாம் எதுவும் பே பண்ணல. நான் வந்து எதுவும் லாஸ் ஆகல. நான் உஷாராயி முன்னாடி நவுந்துட்டேன். பட் அத பத்தி தெரியாதவங்க லாஸ் ஆயிருப்பாங்க. லாஸ் ஆகியிருக்கலாம். இது மாரி நான் பேசணும்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, எனக்கே இந்த மாரி வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, லிட்டரலா கன்டென்ட் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன கன்டென்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கன்டென்ட் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த மாரி WhatsApp குரூப்ல உங்கள ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு WhatsApp நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா, இந்த மாரி டிடிபி முத்ரான்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மீடியான்னு ஏதோ பேர் இருந்த மாரி இருந்துச்சு. நான் நெனச்சேன் நான் வந்து நெறைய போட்டோகிராஃபி கான்டெஸ்ட்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து ஏதோ அதுல வந்து நம்பர், இமெயில் ஐடிலாம் குடுத்திருந்தேன். அண்ட் ஃபோட்டோ சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல ஏதோ ஒரு இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க போல. குரூப்ல சேர்த்திருக்காங்க போலன்னு நெனச்சேன். பட் அப்புறம் தான் பார்த்தா இது வந்து வேற குரூப். ஸோ இது வந்து பிசினஸ் ரிலேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்ஸாக்ட்டா என்ன சொன்னாங்கன்றது ஸ்க்ரீன்ல போடுறேன். அதுல ஆட் பண்ணணும்னு நான் எதுவுமே கேட்கல. பட் வந்து 2, 3 பேர்லாம் எதுக்கு எப்படி எங்க நம்பர் கிடைச்சுது? எப்படி எங்கள ஆட் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி. எனக்கும் அதே டவுட் தான். எப்படி என் நம்பர் கிடைச்சிருக்கும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அப்புறம் தான் பார்த்தா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹேக்கிங்கா டேட்டா பிரீச்சிங்ன்னு சொல்றாங்க. ஸோ அது மூலமா ஹேக்கர்ஸ்க்கு வந்து அந்த நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ், நம்மளோட மெயில் ஐடி அந்த மாரி சில டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அத வச்சு அது மூலமா நம்மள வந்து கான்டாக்ட் பண்றது. இப்ப நான் எனக்கு நடந்த மாரி இந்த WhatsApp குரூப்ல ஜாயின் பண்றது. இந்த மாரிலாம் நடக்கும். லிட்டரலா வந்து அந்த ஹேக்கர்ஸ்ட்டேருந்து டேட்டாவ வந்து இந்த ஸ்கேமர்ஸ்லாம் வாங்குவாங்க காசு குடுத்து. அந்த காச விட டபுளா அவங்க வந்து இந்த ஸ்கேம் பண்றதுல எடுத்துருவாங்க. போற போக்க பார்த்தா அவனுங்கலாம் இந்த ஸ்கேம் பண்றதே ஒரு பிசினஸ் மாடலா மாத்திருவானுங்க போல. டக்குனு YouTube பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆட் வரும். ரூ. 9 சிப்ஸ் பாக்கெட் வாங்குறீங்களான்னு சொல்லி. ரூ. 9 உங்களால சிப்ஸ் பாக்கெட் வாங்க முடியாது. ஆனா என் கோர்ஸ வாங்கணும். அதே மாரி உங்களால ஈஸியா ஸ்கேம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். சார்காஸ்டிக்கா சொல்றேன். ஸோ எக்ஸாக்ட்டா அந்த மெசேஜ்ல என்ன போட்டுருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் பண்றது வந்து நல்ல விதமா ஸ்டார்ட் பண்றாங்க. குட் மார்னிங், வெல்கம் எவரிஒன் டு ஜாயின் த டிடிபி முத்ரா குரூப்ஸ். நல்ல விதமா ஆரம்பிச்சு See you a year filled with laughter, love, and endless possibilities, everyone. And welcome to join DDB Mudra Digital Marketing Company. Manager from DDB Mudra Digital Marketing Company. ஸோ இந்த நம்பர்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "வி கெட் யுவர் நம்பர்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் ஜாப் சைட்ஸ். அவர் கம்பெனி ஹஸ் பார்ட்னர்ஷிப் வித் Indeed அண்ட் அதர் ஜாப் சைட்ஸ்." ஸோ இந்த மாரி இதெல்லாம் வந்து நம்ப வேலை தேடுறதுக்கு யூஸ் ஆகுற அந்த வெப்சைட்ஸ். அதுலேருந்து வந்து நம்ம டேட்டாலாம் வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா கம்பெனிஸ் அப்படிதான் வாங்குவாங்க. அந்த வெப்சைட்ல வந்து நம்ப என்டர் பண்ணியிருந்தோம்னா, அதுலேருந்து நம்மள ரெக்ரூட் பண்றதுக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்குவாங்க. அவர் பிசினஸ் கோல் இஸ் டு ஹெல்ப் அவர் கிளையன்ட்ஸ் இன்கிரீஸ் பிசினஸ் விசிபிலிட்டி அண்ட் பாப்புலாரிட்டி அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட் ஆன்லைன். நைஸ். இங்க இருக்கவங்கலாம் கேள்வி கேட்டாங்க. வேர் இஸ் கம்பெனி லொகேட்டட்ன்னு சொல்லிட்டு. நெறைய பேர் வந்து அப்புறம் அந்த குரூப்ப விட்டு வெளில போயிட்டாங்க. அப்புறம் ஏன் நீ போலன்னு சொல்லி என்ன கேட்காதீங்க. ஏன்னா நான் கன்டென்ட் பண்றதா அப்பயே முடிவு பண்ணிட்டேன். அதனால அப்பயே குரூப்ல இருந்துட்டுனா, அதுக்கப்புறம் குரூப்ல இருந்து எப்படி வெளில வந்தேன்றத சொல்றேன். அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு முத்ரா ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. உண்மையாவே வந்து அந்த லொகேஷன்ல அவங்க கம்பெனி இருக்குதா? இது என்னதான் எங்களுக்கு வேலைன்னு சொல்லி கேட்டிருக்காரு இன்னொருத்தவரு. நாங்க வந்து சில ரூல்ஸ் சொல்றோம். ஃபாலோ த வாட்ஸ்அப் சேனல் ஆஃப் அவர் கிளையன்ட்ஸ் யூசிங் யுவர் ஸ்மார்ட் போன் அண்ட் கெட் பெய்ட் ஃபார் ஈச் டாஸ்க் யூ கம்ப்ளீட் லைக் டெய்லி பேசிஸ். டெய்லி ஏதாவது ஒரு டாஸ்க் மாரி நாங்க குடுக்குறோம். அத முடிச்சுட்டு நீங்க வந்து உங்களோட ரெவென்யூ உங்களோட காச வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் வடக்கு. ஐ மீன் ஹிந்திக்காரங்க எல்லாமே. அதுக்கப்புறம் அது கீழ வந்து வி ஆர் ஹையரிங் பார்ட் டைமர்ஸ் ஆர் ஃபுல் டைமர்ஸ் ஹூ கேன் வொர்க் ஃப்ரம் எவரிவேர். சாரி வேரெவர். தேர் இஸ் a good pay, less time necessary and no registration fee. Even if you have a job, you can still join. ஏன்னா அப்பதான் எங்களால காசு எடுக்க முடியும். இதுல வந்து நாங்க வந்து சில ஜாப்ஸ்லாம் குடுப்போம். அது மூலமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு டாஸ்க்குக்கு வந்து ₹60 அண்ட் நீங்க இதுல 2000 to 3500 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த ஆளு வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ஆளு போல. இந்த குரூப்ல இருக்கவங்களோட ஒரு ஆளு போல. நார்மலா காமன் மேன் மாரி வந்து நார்மலான கேள்வி கேட்டுட்டு, அவரே வந்து சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சு சப்மிட் பண்றாரு. அவரே குறுக்க நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, அவரே நான் முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்றாரு. அதே மாரி ஓகே லெட்ஸ் ட்ரை ப்ளீஸ் கைட் அஸ். மேபி அவங்க ஆளா இருக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்ற மாரி சொல்றாங்க. ஸோ என்னன்னா, பேசிக்கா என்னன்னா, இவங்க வந்து 3 சேனல் வந்து குடுத்துடுறாங்க. 3 டாஸ்க்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் லிங்க் குடுத்துட்டு, அந்த சேனல்ல போய் ஜாயின் பண்ணணும்னு. அந்த சேனல் எல்லாமே வெல் எஸ்டாபிளிஷ்டு சேனல்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமோட சேனல். அது மாதிரி இன்னும் 2 சேனல் இருக்கு. ஸோ அது எல்லாமே நல்லாவே எஸ்டாபிளிஷ் ஆன சேனல். நல்லா பாப்புலரா இருக்க சேனல். அந்த சேனலுக்கு வந்து அதுல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு காசு குடுக்குறோம்னு சொல்றாங்க. அந்த 3 சேனல்லயும் ஜாயின் பண்ணா ₹180 பே பண்றாங்க. அது பேமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த டாஸ்க் முடிச்சவங்களுக்கு. முடிச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும்.
அவங்களுக்கு பர்சனலா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். அந்த ஹெச்ஆர்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அனுப்புனா ₹180 வந்து பேமெண்ட் பண்ணிடுறாங்க. எவ்ரிஒன் ஃபினிஷ் த டாஸ்க் அண்ட் சென்ட் மீ த ஸ்கிரீன்ஷாட். இந்த மாதிரி நிறைய ஸ்கிரீன்ஷாட் வந்து சில பேர் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி யூபிஐல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நாங்க பண்றோம். நீங்க டாஸ்க் 10 to 15 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு அனுப்புங்க. நான் எவ்வளவு வேகமா ஆனாலும் உங்க பேமெண்ட் வந்து ரொம்பவே சீக்கிரமா ப்ராசஸ் ஆயிடும். உடனே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துடுறோம். சோ இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்ரெடி முன்னாடி தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் வந்து என்னன்னா அவங்க சொல்ற எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரும் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுவுமே கரெக்ட்டா இருக்கு. அதே மாதிரி வேற இன்னொருத்தவர் வந்து விக்ரம் சிங்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விய டெலீட் பண்ணிட்டு அவர குரூப் விட்டு தூக்கியிருக்காங்க. அதுக்கு வேற சொல்றாங்க everyone with Everyone that thinking that we are joking, please it's better if you stay silent or if you continue with the negative comments, you will be removed immediately from this group. ஓகேவா? இது கேட்டுட்டீங்களா? நான் திரும்பி அதே மாதிரி ஒரு 3 சேனல் அதே 3 சேனலே திரும்பி அனுப்பி இதுல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணாதவங்க உங்களுக்கு வந்து ₹180 வந்து பே பண்றேன். அந்த டாஸ்க் முடிச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா, சரி எப்படியோ போயிட்டு இருக்கும்போது சரி போட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு அப்புறம் கேள்வி கேட்டேன். ஹவ் ஐ அம் கெட்டிங் பெய்ட் ஃபார் ஜஸ்ட் ஜாயினிங் இன் அ சேனல் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டோன்னே என்ன சொன்னாங்கன்னா, அவர் பிசினஸ் கோல் இஸ் டு திரும்பி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்களோ அதே திரும்பி போட்டாங்க. பிசினஸ் விசிபிலிட்டி அண்ட் பாப்புலாரிட்டி ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் சொல்றாங்க. ஆனா அவங்க கோர்ஸ் கூட நடத்தல. ஒரு சேனல்ல போய் ஜாயின் பண்ணுங்கன்றாங்க. அந்த சேனல்ல கோர்ஸ் இருக்கானா? அந்த சேனல்ல கோர்ஸ் கிடையாது. அது ஏதோ ஒரு ஆக்டரோட சேனலா இருக்கு. அதுல போட்டோஸ் போட்டா அந்த ஆக்டரோட போட்டோஸ் இருக்கு. அப்படி இல்லன்னா அது இந்தியன் கிரிக்கெட் டீமோட சேனலா இருக்கு. உங்க வேலை வந்து என்னன்னா, நீங்க ஜஸ்ட் சேனல்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காசு நாங்க குடுக்குறோம். அப்படிதான் அவங்க சொல்றாங்க. பை ஜாயினிங் இன் அதர் வாட்ஸ்அப் சேனல் இஸ் நாட் அ பிசினஸ் ஐடி. இது நான் கேட்ட கேள்வி. அதுக்கு கீழ இன்னொரு ஸ்டேஜ் போட்டுருக்காங்க பாருங்க. அதுவுமே அவங்களோட ஆளுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி மெசேஜ் போட்ட உடனே எவனும் வந்து லூசுத்தனமா இந்த மாதிரிலாம் காசு கிடைக்குதுன்னு சொல்லி சேனல்ல போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்க மாட்டான். ஈவன் தெரியாதவங்களா இருந்தாலுமே அவங்க சொன்ன வேகத்துக்கு போய் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க யாரும். பண்றவங்க இருக்காங்க இல்லன்னு சொல்லல. பட் அவங்க சொன்ன வேகத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க மெசேஜ் போட்ட உடனே அடுத்த நிமிஷமே வந்து எனக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து குரூப்ல போடுறாங்க. இந்த மாதிரி பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பேமெண்ட் பண்ணிருக்காங்க தான். பட் அது அவங்க ஆளா இருந்துச்சுன்னா அது காமன் மேனா இருந்தாலுமே இனிஷியலா பே பண்ணிட்டாங்க. ஆனா ₹180 வந்து இனிஷியலா பே பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்க நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டேன். டு யூ ஹேவ் எனி லீகல் இன்ஃபர்மேஷன் ஆர் டீடைல்ஸ் அபௌட் யுவர் கம்பெனி சொல்லி கேட்டேன். கேட்டோன்னா அவங்க சேனலோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் அனுப்புனாங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அது மாதிரி அட்ரஸ் அனுப்புனாங்க. அதுவும் கரெக்ட்டா இருக்கு. ஜிஎஸ்டி நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் அனுப்பியிருந்தாங்க. அதுவுமே கரெக்ட்டா தான் இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா தான் அனுப்பியிருந்தாங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்து பன்கார் ராஜா ஏதோ ஒரு பேர் தெரியல. அவரும் வடக்கு தான் போல. ஷோ யுவர் ஃபேஸ் அட்லீஸ்ட் ஹவ் டு வி நோ which we are dealing? How do we know which we are dealing? ஏதோ டீல் பண்றோம்னு எங்களுக்கு தெரியல. உங்க ஃபேஸ காமிங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் என் மேலேயே என்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அது மேல போய் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு தெரியும்ல. நார்மலா நம்ம ஃபோன் யூஸ் பண்ற யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியும்ல. ஸோ என்னன்னா கரெக்டா நான் போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறேன். எல்லாமே கரெக்டா இருக்கு. பட் என்னன்னா அது எல்லாமே அவங்களோடது கிடையாது. அவங்களோட அட்மின்ஸோட நேமும் இல்ல. இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அப்படின்றது அவங்க வெப்சைட்ல இல்ல. அது மாதிரி இந்த அட்மின்ஸோட நம்பர் எதுவுமே அதுல இல்ல. நான் கேட்டேன் எந்த அட்மின்ஸோட நம்பருமே அதுல இல்லையே வெப்சைட்ல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். வாட்ஸ்அப் குரூப்பை பத்தி அதுல எதுவுமே மென்ஷன் பண்ணலையே ஏன்னு சொல்லி கேட்டேன். கேட்டோம்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், நாங்க எதா தான் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னாங்க. நீங்க கொடுத்த வெப்சைட்ல வேற கண்டென்ட் இருக்கு. ஆனா நீங்க சொல்றது வேற விஷயமா இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அது கீழே ஒன்னு ஐ ஹேவ் டன் த டாஸ்க். இதுவும் அவங்களால தான் இருக்கும் கண்டிப்பா. வெப்சைட்ல வந்து சேனல்ல ஜாயின் பண்ணுங்க காசு கிடைக்கும்ன்ற மாதிரி எதுவுமே சொல்லலையே. அது கேட்டோன்னே அந்த மெசேஜும் பார்த்தாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? we can provide anything. what information do you need அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதை டேக் பண்ணி எனக்கு இதுக்கு ஆன்சர் வேணும். I need answer for this ன்னு சொல்லி போட்டிருந்தேன். போட்டு அதுக்கு கீழே இதுக்கும் ஆன்சர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். போட்டு அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதே இவங்க வந்து உண்மையாவே வந்து அந்த கம்பெனி வச்சு நடத்தியிருந்து அவங்க உண்மையாவே வந்து கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன வந்து அந்த குரூப் போட்டு தூக்கி இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஆன்சர் பண்ணிருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க. பட் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணல. வேற மாதிரி ஆன்சர் பண்ணிருக்காங்க. வேற எதுக்கு நீங்க என்ன வேணும்னு கேளுங்க நாங்க கொடுக்குறோம். நான் கேட்டதுக்கான பதிலே சொல்லல. சோ இத வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ஸ்கேம்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன வந்து அந்த குரூப் போட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. சோ இது எனக்கு தெரிஞ்சதுனால நான் இதுல இருந்து வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு எனக்கு முன்னாடி தெரியும். பட் நான் கண்டென்ட்காக தான் அவங்கள்ட்ட என்ன சொல்றானுங்கன்னு பார்த்துட்டு நம்ம இதை வச்சு இவங்க வச்சு கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க இருந்தேன். அவங்களாம் வந்து மாட்டினானுங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாதிரி குரூப் போட்டு ரிமூவ் பண்ணிட்டானுங்க. நான் அதுக்கப்புறம் திரும்பி ஃபர்தரா அந்த வீடியோ பண்றதுக்காக நிறைய டேட்டா போய் எடுத்தேன்.
அந்த மாரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிடிபின்ற ஆக்சுவலா இந்த பேர வந்து இம்பர்சனேட் ஆள்மாறாட்டம். பண்ணிட்டு இருக்காங்கன்னு, அந்த ஆக்சுவலான ஒரிஜினல் கம்பெனிய வந்து அவங்க Twitterல அப்புறம் Instagramல போட்டிருக்காங்க. ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. வேர்ல்ட் ஆஃப் காஷன் சொல்லி போட்டிருக்காங்க. இம்பர்சனேட் பண்றாங்க எங்களோட பிராண்ட. We would like to bring to your notice that some unauthorized person claiming to be part of DDP. ஏற்கனவே இது முன்னாடியே நடந்திருக்கு. பட் வந்து இந்த மாரி நடக்கல. இதே பேர வச்சு வேற விதமா நடந்திருக்கு. சோ அவங்க இதுல நடந்திருக்கு. நாங்க வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஃபீயும் நாங்க கேட்க மாட்டோம். வொர்க் வேணும்னா டைரக்ட்டா எங்களோட வெப்சைட்ல வந்து கெரியர்னு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு நீங்க மெயில் பண்ணுங்க. நாங்க பார்த்துட்டு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. சோ அபிஷியலா அந்த இதே போட்டிருக்காங்க. அவங்களே வந்து அவங்களோட Twitterல அப்புறம் வந்து அவங்களோட Instagramல போட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து அது ஃபேக் தான். என்ன வந்து அந்த குரூப்ல ஆட் பண்ணாங்கல்ல, அது கண்டிப்பா ஃபேக் தான். அது வந்து கண்டிப்பா ஸ்கேம் பண்றதுக்காக தான். இனிஷியலா வந்து பே பண்ணியிருக்காங்க. ரூ. 180 அது பே பண்ணியிருக்காங்க. ₹180. அதுக்கப்புறம் 3, 4, 5 வாட்டி கூட பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி சர்டைன் அமௌண்ட் வந்துருச்சு. நீங்க இத பே பண்ணணும்னா எங்க மேனேஜருக்கு நீங்க அனுப்புங்க காசு. Telegramல இருக்காரு அவரு. அவருக்கு அனுப்பிட்டு நீங்க வந்து பாதி காசு அனுப்பிட்டு மொத்த காசையும் நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாதவங்க பே பண்ணிட்டு மொத்தமா போயிடுவாங்க. அவங்க காச அவன் கடைய காலி பண்ணிட்டு கிளம்பிருவான் அவன். நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டு. அவன் சிம் கார்டு தானே அது ரூ. 300 தான். ரூ. 300 ரூ. 150. ஜியோல கூட 2 சிம் ரூ. 180 குடுக்குறானுங்க. சோ அந்த மாரி சிம்ம வாங்கி போட்டு அவன் தூக்கி போட்டு போயிடுவான். அவ்வளவுதான். ஆனா காசு குடுத்தவங்க எதுவுமே கம்ப்ளைண்ட்டும் குடுக்க முடியாது. அண்ட் இன்னொரு ஒரு மெயினான விஷயம், என்ன குரூப் விட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், அதில இருக்க நெறைய பேரோட ப்ரொஃபைல் வந்து மாறிடுச்சு. இதெல்லாம் யாருன்னு பார்த்தா, குரூப்ல காமனான ஆள் மாரி மெசேஜ் பண்ணவங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாரி காசு வந்து உடனே ஃப்ரீயாலாம் இந்த மாரிலாம் குடுக்க மாட்டானுங்க. இந்த மாரி சேனல்ல ஜாயின் பண்றதுக்கெல்லாம் காசு குடுக்க மாட்டானுங்க. அதே மாரி YouTube வீடியோ லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, அந்த வீடியோல போய் சப்ஸ்கிரைப் பண்றது, அதுக்கும் காசு குடுக்க மாட்டாங்க. காசு வந்து ஈஸியா குடுத்துற மாட்டானுங்க. நம்ப வொர்க் பண்ணணும். இது வொர்க் பண்றது தானேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வொர்க் கிடையாது. நம்ம சர்வீஸ் புரொவைட் பண்ணி, அது மூலமா சம்பாதிக்கிறது தான் வொர்க்கு. அண்ட் நான் என்ன பண்ணேன்னா, இவங்களோட அஃபிஷியல் Instagramலயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். பட் அவங்க ஒண்ணும் மெசேஜ் பார்க்கல. அண்ட் என்னன்னா ஒரு 6 மந்த் டூ 7 to 8 மந்த் எக்ஸாக்ட்டா தெரியல. 6 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். A2Dல கூட வந்து வீடியோ போட்டிருந்தாரு. ஏன்னா இதே மாரி தான் ஸ்கேம். அது வந்து என்னன்னா, இதுலயே கொஞ்சம் வேற மாரி. அது YouTube வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, காசு கிடைக்கும்ன்ற மாரி. அதுலயும் இந்த மாரி 5 வாட்டி வந்து பே பண்ணுவாங்க. 6வது வாட்டி வந்து நீங்க காசு கட்டிட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் காலியாயிடும். மொத்தமா காலியாயிடும். சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. இது வந்து குறையுமா? போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம காசு எவ்வளோ நம்ம அதுல லாஸ் ஆச்சோ அந்த ஸ்கேம்ல, அத விட டபுளா நம்ம கட்டி தான் கேஸ் நடத்துற மாரி இருக்கும். அதுவுமே அந்த காசு கிடைக்குமான்னு தெரியாது. அந்த ஸ்கேம் பண்ற குரூப்ப புடிக்க முடியுமான்னு தெரியாது. வாய்ப்பே இல்ல. இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸ் வேணும்னா, இந்த வீடியோ பாருங்க. A2D அவங்க சேனல்ல இந்த வீடியோ போட்டிருக்காங்க. 6 மந்த்க்கு முன்னாடியே போட்டாங்க. பட் அதுலேருந்து இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நடந்திருக்கு. பட் எல்லாம் ஸ்கேம் பண்றது எல்லாம் ஒண்ணு தானே. இனிஷியலா குடுக்குற மாரி குடுத்துட்டு அவங்க நெறைய எடுத்துப்பாங்க. சோ இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும்னா, அந்த வீடியோ A2D என் சேனல் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கும் ஒரு கன்டென்ட் கிடைச்சது. நான் யோசிச்சுட்டு இருந்தேன். தானா வந்து மாட்டுனானுங்க. கன்டென்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த மாரி ஸ்கேம்லலாம் மாட்டாதீங்க. காசெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துல யாரும் உடனே வந்துரும்ன்ற மாரிலாம் யாரும் குடுக்க மாட்டாங்க. சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சேஃபா இருங்க. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம்.